டெல்லியிலிருந்து அண்மை செய்தியை பார்க்கின்றோம். டெல்லியுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தோல்வியடைந்திருக்கிறார் என்கின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அவரை எதிர்த்து போட்டியிட்டிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். 600 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் மணீஷ் சிசோடியா தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஒரு வருடத்திற்கு மேலாக அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் சிறையில் இருந்தவர் மணீஷ் சிசோடியா என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக டெல்லி லிக்கர் பாலிசி ரொம்ப மிக அதிகமாக பேசப்பட்ட அந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் மணீஷ் சிசோடியா என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சி தொண்டர்கள் கடுமையாக போராடியதாகவும் இருப்பினும் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் சிசோடியா இந்த தோல்வி குறித்து அவரது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் மணீஷ் சிசோடியா 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தர்வேந்தர் சிங் வெற்றியடைந்திருக்கிறார். இதற்காக கட்சி தொண்டர்கள் கடுமையாக உழைத்தார்கள், போராடியிருந்திருக்கிறார்கள். இருப்பினும் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். புதிய மதுபான கொள்கை வழக்கில் அந்த முறைகேடு வழக்கில் லஞ்சம் பெற்றதாகவும் புதிய அந்த கொள்கையை கொண்டு வருவதற்காக லஞ்சம் வாங்கியதாக ஆம் ஆத்மி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதை கையில் எடுத்திருந்த அமலாக்கத்துறை விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியாக அமலாக்கத்துறை கருதியிருந்தது மணீஷ் சிசோடியாவை. அவர் ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்து அதன் பின்னர் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு சட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் ஜாமீன் கிடைத்ததாக அவர் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 2015 மற்றும் 2020 தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் மிக நெருக்கமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய பயணத்தில் மணீஷ் சிசோடியா பயணமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்த புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்தான் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டது. அதில் அமலாக்கத்துறையினுடைய சட்ட நடவடிக்கைகளில் மிக முக்கியமாக அணுக்கமாக பார்க்கப்பட்டவர் மணீஷ் சிசோடியா. ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்தார். அதன் பிறகாக ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தார். இந்த சூழ்நிலையில் துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா தோல்வியடைந்திருப்பது ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல் தோல்வியாக இந்த முறை பார்க்கப்படுகிறது. அதுதான் முதல் அறிவிப்பாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 2015, 2020, அடுத்ததாக 2025 3 தேர்தல்களிலும் வெற்றி பெற்று 3வது முறையாக ஹேட்ரிக் அடிக்கும் ஆம் ஆத்மி என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது மிக முக்கியமாக கருதப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஜங்புரா தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கடுமையாக தொண்டர்கள் உழைத்த போதும் இந்த தோல்விதான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். அடுத்ததாக மிக முக்கிய அறிவிப்பினை பார்க்கின்றோம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார். புதுதில்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார் என்பதுதான் தற்போதைய மிக முக்கிய செய்தி. குறிப்பாக இந்திய கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி மிக முக்கிய கட்சியாக பார்க்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஒரு தேசிய கட்சியாக இந்த ஆம் ஆத்மி கட்சியை முன்னிறுத்த வேண்டும் என்று அவர் டெல்லியை தாண்டி பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட கோவா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் தனது கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த வகையில் டெல்லியை தாண்டி ஒரு மாநிலமாக பஞ்சாப் வெற்றி அவருக்கு சாத்தியமாக இருந்தது. ஆனால் இப்போது டெல்லியிலேயே அந்த வெற்றி அவருக்கு சாத்தியப்படவில்லை. புதுதில்லி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார். மிக முக்கிய செய்தியாக பார்க்க முடியும். இதன் மூலமாக பாஜக மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை இன்ஜின் ஆட்சி சாத்தியப்படும் என்று தற்போதைய நிலவரங்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஆம் ஆத்மி கட்சி 24 தொகுதிகளிலும் பாஜக 46 தொகுதிகளிலும் முன்னணி பெற்று வரக்கூடிய நிலையில் 2 தொகுதிகளுடைய நிலவரங்கள் தற்போது தெரிய வந்திருக்கின்றன. பல்வேறு அறிவிப்புகள் இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருந்தன. நம்மிடையே பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு நாராயண் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்த மிக்க நன்றி. குறிப்பாக இந்த 2 பேருடைய தோல்வி முதற்கட்டமாக வந்திருக்கு. ஒன்று திரு அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னொன்று மணீஷ் சிசோடியா. இந்த 2 பேருடைய தோல்வி பாஜகவுடைய வெற்றி முகத்தை நோக்கி நகர்தல், உங்களுடைய பார்வை சார்?
அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வி என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, நடந்திருக்க வேண்டிய ஒன்று. கட்டாயமாக இப்படிப்பட்ட நபர்கள், அதாவது முகத்திரையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள், முகமூடி அணிந்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த 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 நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய்யர் என்று சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை. ஏனென்றால் அவர் அப்படி ஒரு உத்தமர் வேடம் போட்டு பல மோசடிகளில் ஈடுபட்டு அரசாங்கத்தை அவருடைய மாநிலத்தை சீர்குலைத்த மிக முக்கியமான நபர். அதன் அடிப்படையில அந்த தோல்வி என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போலத்தான் மணீஷ் சிசோடியாவும். இவர்கள் இருவருமே நல்லவர்கள் போல வேடமிட்டு மக்களிடத்திலே சென்று பல பிரச்சாரங்களை செய்தும் அவர்கள் மக்களுடைய முதுகிலே குத்தியது போல நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன். அந்த அளவிற்கு இந்த நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய நடிப்பை நடித்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான முகம் வெளியே வந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்வேன். அதனால தான் அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். மற்றபடி டெல்லியினுடைய மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். டெல்லியினுடைய நிலப்பரப்பை விட அங்க இருக்கக்கூடிய அதிகாரம் அளப்பரியது, அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் மிகப்பெரியது. இந்தியாவுடைய தலைநகரம். அதனால டெல்லி மக்கள் இப்பொழுது உணர்ந்து இருக்கிறார்கள், நாம் தவறு செய்து விட்டோம், கடந்த 10 வருடங்களாக நாம் தவறு செய்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். அதே போன்று அங்க நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதன் மூலம் ஒரு மிக சிறந்த ஒரு மாடல் ஸ்டேட்டாக டெல்லி உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தப்போ கூட நிறைய வாக்குறுதிகளை 2 கட்சிகளிலும் பார்க்க முடிஞ்சது. ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மியிலும் பார்க்க முடிஞ்சது. அதே போல் பாஜக தரப்பும் நிறைய கொடுக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் இருந்தாலும் கூட இதில் நிறைய பணப்புழக்கம் இருந்தது. எங்களை நிறைய பக்கம் போய் கேன்வாஸ் பண்ணவே விடலை அப்படின்னு பாஜக மேலே ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கூட அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருந்தாரு. அதே போல் எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் பாஜகவினர், மத்திய அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தார். ஒருவேளை அந்த ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டியிருக்கா சார்? இல்ல, அந்த ஆங்கிள் பார்க்குறவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் என்னை பொறுத்தவரையில அங்கு டெல்லியில இங்கு நடப்பது போன்றெல்லாம் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்களோ ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்கே நடக்கிறது இல்லை. வீடு வீடாக சென்று வாக்கு கேட்பார்கள். பாஜகவும் அதைத்தான் செய்தது, ஆம் ஆத்மியும் அதைத்தான் செய்தது. அதனால அவர்களை வாக்கு கேட்க அனுமதிக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் வழக்கம் போல. நான் சொன்னேன், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய்யர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று. அண்ணா ஹசாரேவை ஏமாற்றியவர். அதனால இப்படி எல்லாம் பொய் சொல்வது அவர்களுக்கு கை வந்த கலை. அதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஓகே, இதுல இப்ப இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்க வேண்டியிருக்கு சார். இப்ப இந்த ஆம் ஆத்மி தன்னுடைய பலமாக கருதியது டெல்லியை தான். இந்த 2 வருஷமா பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே அவங்களை ப்ரூவ் பண்ணாங்க. பாஜக நீண்ட காலம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்கள அதுலேருந்து வெளியேற்றி அவங்க வந்தாங்க. இப்போ பஞ்சாப்லேயே அவங்களுடைய ஒரு பெரிய பலமாக இருக்குது. இது ஏதாச்சும் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உறுதியாக வரும். பஞ்சாபில் நாம் இப்போ பிஜேபி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. அங்கு நாம் ஒரு கூட்டணியில இருந்த காரணத்தினால தான் அங்கு நாம் அதிகம் வளர முடியாத போயிட்டு. ஏன்னா எங்களுடைய மிகப்பெரிய கூட்டணியாக அகாலிதள் இருந்துச்சு. அதனாலதான் அங்க சில பிரச்சனைகள் இருந்தது. இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இல்லை இப்போ நான் கேட்குறது பஞ்சாப் மட்டும் இல்லை, இப்போ அந்த டெல்லியை சென்டரா வச்சு ஆம் ஆத்மி இருந்தது. இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முக்கிய முகமாக அது ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். அந்த கோஆர்டினேஷன் அந்த இடத்துல இருந்து வெளியே இல்லாமல் போகிறதுக்கு அல்லது வேறு பக்கம் போக முடியாமல் இருக்கு, இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரையில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அரசியல் சரித்திரம் என்பது முடிந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். இனி அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலை விட்டு அவராகவே ஒதுங்கி விடுவார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார். மக்களுடைய எதிர்ப்பு, வெற்றி தோல்வி என்பது அரசியல் சகஜம். ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு என்பது இது மிகப்பெரிய ஒரு தோல்வி. அடிப்படையில் உறுதியாக பஞ்சாபிலும் ஆம் ஆத்மியை கூட பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்கிறது. அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டதாக நான் கருதுகிறேன். நன்றி திரு நாராயண் திருப்பதி, உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.